அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு உறவுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, ஊர் பெரியவர்களே, வாஸ் குடும்பத்தின் நிர்வாகிகளே, அப்பாவை தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. இப்போ என்ன ஏதோ ஐயர் ஏதோ ஓதுறாரு அப்படின்ட்டு. அப்பா தீவிர தீக்கா, பெரியார் தொண்டர், எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன விளக்கம். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கருத்தில் வேறுபாடு இருந்ததுனால எங்களுக்கு ஒரு மானசீகமாக மனப்பூர்வமாக சிவபுராணத்திலேருந்து ஏதாவது பாடி தோங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்வு. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு நண்பர் செந்தில் வேலவன் ஐஆர்எஸ் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா செல்லமுத்து அவர்களே, வருங்காலத்தை வழி நடத்தவிருக்கும் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக 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 என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கையோடு கலந்துவிட்ட எங்களது தந்தை ஞானசுந்தரம் ஐயாவின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை நிறுவனர் தினமாகவும் எங்களது குடும்பத்தின் ஃபவுண்டர்ஸ் டேயாகவும் அனுசரித்து வருகிறோம். ஒருவருக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே என்று ஆழமாக எங்கள் ஐயா நம்பினார். கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை எவை, இது திருவள்ளுவர் வாக்கு. கல்வி தவிர மற்ற பொருள்கள் அத்தனையும் சிறப்புடைய செல்வம் அல்ல. அதை மனதில் கொண்டு இந்நாளில் ஐயா ஞானசுந்தரம் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும், குடும்பத்தில் முதலாம் பட்டதாரிகளுக்கும், நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் எங்களது அறக்கட்டளை வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சுமார் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டுள்ளது. எங்களது நிறுவனங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் சுமார் 3000க்கும் மேற்பட்டோருக்கு இன்று ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. இன்று இங்கே கோவிலம்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த நலிந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வீட்டு சேவையும் வழங்கப்பட உள்ளது. ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் நினைவை போற்றும் வகையில் அவர் மடல் வடிவில் எழுதிய சுயசரிதை, தன்னுடைய சுயசரிதையை புத்தகமாக வெளியிட்டிருந்தார். அதன் பெயர் நிழலாடும் நினைவுகள். அதை மறுபதிவு செய்து இன்று சில நிமிடங்களில் வெளியிட உள்ளோம். இந்த புத்தகம் கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன் என் தந்தை ஐயா ஞானசுந்தரம் அவர்களால் வெளியிடப்பட்டது. பல காரணங்களுக்காக இந்த புத்தகம் மறுபதிவு செய்ய இயலவில்லை. அதற்கான ஒரு வாய்ப்பு இன்று இந்த நினைவு நாளில் நிறுவனர் தினத்தில் எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளும் சொல், இது வள்ளுவர் வாக்கு. மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். இந்த குரலுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் அண்ணன் ராவணன் அவர்கள். இதிகாசத்தில் வேண்டுமானால் ராவணன் வில்லனாக இருக்கலாம், நிகழ்காலத்தில் அண்ணன் ராவணன் ஒரு ஹீரோவாக இருக்கிறார். ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் ஒரு சமூகத்துக்கு செய்தார் என்றால் இவர் ஒரு சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறார் உதவிகள். எண்ணிலடங்கா உதவிகள். பெரும்பாலும் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க,
இடது கையில் கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்துச்சுனாக்க யாருக்கு உதவி செய்யறா, யாருக்கு உதவி தேவைன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு விழா வச்சு சென்றதுனால தான் இப்போ வந்து அண்ணன் ராவணன் வந்து இடம் கொடுத்தாருனாக்க அதில் கட்டடம் கட்டுறதுக்கு நம்ம ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கான்ட்ராக்டர் வந்து அவர் ஃபுல்லாக வந்து மேற்பார்வையிடலாம், இன்னொருத்தர் வந்து ஜல்லிஸ் கொடுக்கலாம், இன்னொருத்தர் வந்து சிமெண்ட் கொடுக்கலாம், இன்னொருத்தர் வந்து மரஜாமான் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இவங்க வந்து இந்த மாற்றுத்திறனாளி சங்கத்தை சொன்னாங்க இந்த மாதிரி வந்து எப்படி நாங்கள் இடம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டு. அதில் வந்து அவங்க வந்து விற்பனை பொருள் இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்மளிருந்தே வந்து ஒரு 10 பேர் பண்ணிங்கன்னாக்க அடுத்த வருஷம் வந்து இதோட சேர்த்து அடுத்த ஃபவுண்டர்ஸ் டே கொண்டாடுறப்ப இந்த வருஷம் நாங்கள் இடம் கொடுத்தோம், அடுத்த வருஷம் வந்து கட்டடம் கட்டி நம்ம திறக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து முன்னேற்பாடு நம்ம எடுக்கணுன்ட்டு இந்த விழாவில் பங்கேற்கும் நம்மளுடைய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவனத்தினராக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் ஃபவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும், முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும், ஊடகவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும், முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் 2000, 5000, 10,000, 20,000 என்று வகைப்படுத்தி வருடா வருடம் 1000 பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. மீதி 500 அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும். இது பெரும் முயற்சி. இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும், மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும், இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம். அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களில் இருந்தும், பல தொண்டு நிறுவனங்களில் இருந்தும், அறக்கட்டளையில் இருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம். இது ஒரு 40,000 ரூபாயிலிருந்து ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அவர்கள் மேலும் மேலும் வளர, அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம். அதனை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம். அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன். அதே போல இதே நல்ல உள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள். அவர்கள் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம். அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும், அவங்க ஏழ்மையான குடும்பத்துல இருக்கணும். இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைட்டீரியா. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்களா இருந்தா முதல் ப்ரிஃபரன்ஸ். இப்படிதான் நாங்க பண்றோம். ஒரு 50 பேரை பட்டதாரி ஆக்க வேண்டிய ஒரு நோக்கத்தை எடுத்துட்டு நாங்க இந்த வருஷம் செயல்படாம இருக்கோம். ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல வல்லம்னு ஒரு வில்லேஜ்ல நாங்க கொடுத்திருக்கோம். சிப்காட்டுக்கு பக்கத்துல மிக அருகாமையில். அதாவது
அதாவது நாங்க அந்த வர்ணம் பூசிக்க விரும்பல, பட் ஆனா எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஏற்கனவே நாங்க அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்க அவங்களுக்கு ஒரு 50லேருந்து 100 பேருக்கு நாங்க வருஷம் கொடுக்குறோம். அதை இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டி இருக்கோம், அதனால தொகையை கூட்டி இருக்கோம். அதனால அது வருஷம் செய்யணும்னா நாங்க அது மாதிரி எங்களோட நிறுவனத்திலேருந்து எப்படி இதை செய்யறோம் அப்படின்னா, எங்க நிறுவனத்திலேருந்து நாங்க சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு லாபத்தை எடுத்து இந்த அறக்கட்டளைக்கு போடுறோம். அந்த அறக்கட்டளையில அது சேர்ந்து எவ்வளவு பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெரிதா செய்யறோம். அது நல்லா பண்ணணும்னா நாங்க நல்லா சம்பாதிக்கணும். நாங்க நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தாதான் நம்ம மேலும் இது கொடுக்க முடியும். அதனால அதுக்கான முயற்சிகளை நாங்க செஞ்சோம். இது அப்பா எழுதின சுயசரிதை. ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் 2000 இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. அப்பா இருந்தபோது அதை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு அப்பா 2007 தவறிட்டாங்க. அதுக்கு அப்புறமா நாங்க இதை மறுபதிவு செய்யணும் அப்படின்னு நாங்க பல முயற்சி எடுத்தோம். அப்போ எங்களால ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியாம போயிருச்சு. அதுக்கு 24 வருடம் காத்துக்கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்னைக்கு அந்த தருணம். அதனால அதுக்காக நான் இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்துல நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம். இது எல்லா கவர்மெண்ட் லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயா கொடுக்க போறோம். அதே மாதிரி இதுல செல்ஃப் மோட்டிவேஷனல் இது நிறைய இருக்கு. அதனால இது எல்லாரும் படிச்சு பயன்பெற நான் இதை நான் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். யாருக்கு வேணாலும் அதை ஃப்ரீயா வாங்கிக்கலாம் எங்க ஆபீஸ்ல. மாற்றுத்திறனாளிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு வாக்ஸ் ஃபவுண்டேஷன் 2 வீட்டு மனைகளை அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது. என்று அதில் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம். அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ் ஹெல்ப் கேட்கிறோம். அவங்க இதுக்கு பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடிச்சு அங்க ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு வொகேஷனல் ட்ரைனிங்கா ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம். அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம். அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். அதே போல நண்பர் கேட்டாரு, அவருக்கு பண்றீங்களே எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஊடகவியாளர் கேட்டாரு. அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன். ஊடகவியாளர் நண்பர்களுக்கு இதேதான். அவர்களுக்கும் அவர்கள் சங்கத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. அதை என்ன பண்ண போறீங்க, அதில் என்ன செய்வீங்க, அதனால உங்களுக்கு என்ன பயன் என்று உங்கள்கிட்ட இருந்து ஒரு ப்ரொபோசலை கொடுங்க. அப்படி எங்களுக்கு அது மனதில் நன்றாக இருக்கும் என்று பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஒரு இடத்தை நாங்க கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்போம். அதை அடுத்த வருஷமே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால யார் இந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணை நிற்போம். அதே போல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் 3000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.